ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் பேசுகிறாங்க அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு விஷயம் எல்லாமே தெரியும், நீங்கள் பாருங்கள் வேணாம் அப்படின்னோடனே நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஏன் இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி கோவமாக வருதுன்னொன்னே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2-3 டேஸ் போயிட்டு உங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்ததுக்கப்புறம் அதுவே யார் சொன்னது, என்ன விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் என்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கே டிக்கெட் போட்டு நான் கிளம்பிட்டேன். அதனால் நீங்கள் டிக்கெட் போட்டு போங்க, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நைட்டே டிக்கெட் போட்டு பிள்ளைங்கள பக்கத்தில் அத்தை வீடு அவங்க மகளோட இருக்காங்க, அவங்களோட விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் அத்தை கேட்டாங்க, ஏம்மா திடீர்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களும் அதே தான் கேட்டாங்க நான் கிளம்புறப்ப. இல்லை இல்லை, அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல அத்தை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா நான் அம்மா ஒரு லேண்டு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானும் சைன் பண்ணால் தான் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இவங்கக்கிட்ட இந்த விஷயத்த எதையுமே சொல்லிக்கல. நான் சொன்னேன்னா கண்டிப்பாக இவங்க ஏதாச்சும் ஷேர் கேட்பாங்க. ஏன்னா அம்மா கொஞ்சம் யாருக்கோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சித்தி பையன் வெளிநாடு போகிறதுக்காக ஒரு 5,00,000 ரூபா பணம் கேட்டிருக்காங்க. அதனால தான் சித்திக்கு இதில் பங்கு இருக்கனால அவங்களுக்கு விற்றுட்டு ஒரு ஷேர் கொடுத்துட்டு அம்மா ஒரு 5,00,000 ரூபா, ஏன்னா 10,00,000 ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அம்மா ஒரு 5,00,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கும் நான் உனக்கு நகையாக எடுத்து தரேன், ஒரு 2 பவுன் செயின் பொண்ணுக்கு எடுத்து தரேன். ஏன்னா சும்மா இருக்கக்கூடாது, 2 பவுன் நான் உனக்கு எடுத்து தரேன்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் என்னை ஊருக்கு வர சொல்லியிருந்தது காரணமே. இதே எங்கள் அத்தைக்கிட்ட கேட்டோன்னா, அது எவ்வளோத்துக்கு விற்றது, என்ன உனக்கு ஷேர் கொடுத்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அதாவது நான் ஊருக்கு கிளம்பி பஸ்ஸில் ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். எப்போதும் ஒரு 2-3 தடவை சாப்பிட்டியா, என்ன எடுத்துகிட்டு போகிற, என்ன இதுன்னு கால் பண்ணிடுவார். அன்றைக்கி நான் டிக்கெட் போட்டுட்டு கிளம்புனோன்னே ஃபோனே பண்ணலை. விடிய காலையிலலாம் நான் ஊருக்கு போய் ரீச் ஆகிட்டேன். போனோடனே அம்மா எல்லாமே எனக்காக சாப்பாடு, டீ எல்லாமே போட்டு கொடுத்து இது பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு நான் அம்மா அதுக்கப்புறம் சித்தி எல்லாருமே அந்த இடம் வாங்குறவங்க கிட்ட போயிட்டு எல்லாம் பேசணும். ஓரளவு அமௌண்ட்லாம் பேசி அட்வான்ஸு கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 ரூபா கொடுத்தாங்க. அதில் எங்கள் சித்தி முன் பணமாக இங்கே கட்டணும் வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறதுனால ஒரு 3,00,000 ரூபா மட்டும், மொத்தம் அது ஒரு 12,00,000 ரூபாய்க்கு விற்றது. கிட்டத்தட்ட அம்மாவோட ஷேரும் அவங்களுதும் 6-6 லட்ச ரூபா வரும். அம்மா சொல்லிட்டாங்க, நான் இவளுக்கு 2 பவுன் நகை எடுத்து கொடுக்கணும், 1,00,000 ரூபா மட்டும் அதில் எனக்கு கொடுத்துரு. ஏன்னா நம்ம பொண்ணு அவளும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இப்போ கொடுத்தா அவளுக்கு நிறைய ஷேர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நகையும் அந்த அளவுக்கு நான் போடலை, பணமாக தான் கொடுத்தேனே தவிர நகை அவள் ஒரு பொண்ணு வச்சுருக்கா, அதனால் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கிறனால ஒரு 2 பவுன் நகையாக எடுத்து இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்போனா 2 பவுன் நகையை எடுத்துடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் சித்தி மறுநாளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் 1,00,000 ரூபாயை அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே, ஏன் முகமே சரியில்லை தான், என்னாச்சு, எப்போதும் ஏன்னா எல்லாம் பொருள் வாங்கிட்டு வருவேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பேன், என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு, அதோடய கிளம்பி வந்துட்டேனா அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் வேணால் போயிட்டு வருவோமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம்மா, சும்மா ஒரு டேப்லெட் போடுறேன்னா தலைவலி தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் இது பண்ணாத, நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 1 டே ஆகிடுச்சு. என்ன போனியா, என்ன பண்ணுற, என்ன செய்கிற, என்னென்னு ஒரு ஃபோன் கார்டை பண்ணவே இல்லை. நானும் சரி என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் இதாக தான் இருந்தேன். ஏன்னா இவர் என்ன இதில் இருக்கிறாரு, எதனால் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணுங்கிறதுனால நானும் அவருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஃபோன் பண்ணாமே அப்படியே இருந்தேன். அப்புறம் மறுநாள் சித்தி அவங்களுக்கு தெரிஞ்ச நகை கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நெக்லஸ் மாதிரி 2 பவுனில் எடுத்து கொடுத்தாங்க. செயின் வித் நெக்லஸ் மாடலில் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தோன்னே சரின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஏன்னா மறுநாள் ஆஃபீஸுக்கு 2 நாள் தான் லீவ் போட்டிருந்தேங்கனால அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலேயே கிளம்பிட்டேன். கிளம்பி நைட்டு ஒரு 9 மணிக்கு
ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. குழந்தைங்கலாம் இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே பாப்பா வந்து இது பண்ணாங்க, "என்னம்மா இந்த ஃபோன் கூட எங்களுக்கு பண்ணலை, நீங்கள் பாட்டிகிட்ட கூட பேசலை" அப்படி இப்படின்னாங்க. "இல்லைடா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன்டா, அதனால தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்களுக்கு டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு, மாவு இருந்துச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டு, சாப்பிட்டுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் போயிட்டு தூங்கிட்டேன்.